என்ன கையில் வேப்பங்குச்சி ஒடிச்சிட்டு வந்துருக்கியா? பல்லு விளக்கணும், பல்லு விளக்கிட்டு மஞ்சள் கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே மத்தியானத்துக்கு போக வேண்டியதான். நீங்கள் அப்போ டெய்லி வேப்பங்குச்சி வச்சு தான் பல்லு விளக்கீங்களா? வேப்பங்குச்சி வரலி மட்டை சரி 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 வச்சு ஒரு நாள் விளக்கணும். வடலி மட்டைனா அவ்வளோ பெரிய மட்டையை வச்சு விளக்குங்க. சின்ன மட்டை, சின்ன வடலியில் அந்த சின்ன மட்டையை வச்சு விளக்கீங்களா? சரி சரி. வேற கோழிஞ்சி அந்த ஆ மாதிரி வரல. ஆதால அதான் உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? வயசு என்ன 10, 20, 25 வயசு ஆகும். 25 வயசா? உங்க மகனுக்கு 30 வயசு, உங்களுக்கு 25 வயசா? எத்தனை வயசு தாத்தா உங்களுக்கு? 55 வயசாகி இன்னும் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதுதான் காரணமா? அவ்வளோதான். இன்னும் மஞ்சள் கஞ்சி குடிக்க வேண்டியதான். வேப்பங்குச்சி வச்சு வளர்க்கனா பல்லு ஸ்ட்ராங் ஆகும். பயணி போறீங்களே. காலையில என்ன சாப்பாடு இன்னைக்கு பனங்காட்டுக்குள்ள? மஞ்சள் கஞ்சி தந்துருக்காங்க, பழைய கஞ்சி. சரி. கீரை கூட்டு இருக்கு. சரி. முருங்கைக்கீரை. பக்கத்துல துவையல் இருக்கு. துவையல் அது என்னது? அது ஏதோ இது சுண்டை வச்ச குழம்பு. நேற்று வச்ச குழம்பாக்கும். சரி சரி சரி. இன்னைக்கு 2 சைடிஸ் தானேப்பா? ஆமாம். சரி சரி. எடுத்து தான் அந்த பனிச்சு விறதுக்கு கஞ்சி குடிச்சா நல்லா இருக்குமா உடம்பு? எப்படி? கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். நல்லா இருக்கணும். கஞ்சி வந்து கீட்டை குறைக்கும். கஞ்சி குடிக்க வரியா? குடிங்க குடி. கஞ்சை குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட தின்னு முடிச்சிருவே போலையா? சும்மையா தின்று. கசத்தன் மூலம் சும்மையா தின்று. கோழி அடிச்சுட்டு அது நீ பத்திக்கிட மாட்டா, சும்மா இரு. ஏய், ஆத்திரப்படக்கூடாது. இப்போ இந்த பழத்தை முறை வச்சுக்கிட்டோம். இப்ப இந்த கொட்டையை கொண்டு எரிஞ்சிடணும். ஆச்சே, கொட்டையை கொண்டு எரிக்கலாம். ஏன் உடைச்சா? அடிக்கிட்டா ஐயா நம்மளே சரி. பாலம் கட்டுறது தானே ஈஸி. ஈஸி ஜூஸாக கட்டிடுவேன். தெரியாம நான் நோண்டுக்கோங்க. இப்போ எரிய போறேன். எரியுதா? எரி பாப்போம். இந்த டாட்டா உங்களுக்கு கிட்ட தெரியலையாலே. இந்த பழத்தை மூடி போடுறேன். எடுங்க. வண்டி போன பழம் எடுத்தாங்கன்னு எனக்கு கூப்பிடுங்க.
நான் எப்ப வேணுமோ அப்பதான், எப்ப தேவையோ அப்பதான் கூப்பிடுவேன். எப்ப தாத்தா தேவைப்படுறேனோ மாமா இப்பதான் பணிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம். நீங்க அதுக்குள்ள சீவி முடிச்சுட்டு கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டியா? அவர் நம்மளோட கூட 2 வடம் செய்வார். சரி சரி. அதனால அதனால் அவர் பிந்துவார், நம்ம கொஞ்சம் பிந்துவோம். வேமாச்சிட்டு வந்துட்டியா? நம்ம முடியாத ஆள், அவர் 7 வயசு பையன். ம் அதனால கூட 2 ஏறுவாங்க. சரி சரி. நான் பழமே கிட்டு முடிச்சிட்டேன். தாத்தா இப்போ காலைல கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டியா? ஆமாம். அடுத்து என்ன வேலை? அடுத்து நம்ம 1 2 இடுப்பு பார்க்கணும், 1 2 மத்தம் செய்யணும். அடைஞ்சிரும்மா. செய்விட்டு அப்புறம் ஒரு 2 மணிக்கு வருவேன். சரி 2 வருவேன், 2 மணிக்கு படுப்பேன். அப்புறம் 4 மணி 4 கிளம்புவேன். தான் போயிட்டே இருக்கு. இன்னொரு 30 நாளைக்கு. ம் அப்புறம் பணத்தை ஓஞ்சிக்கிறோம். ஒரு மாசத்துல முடியுது. ஆமாம், 1 மாதம். ஆடி 10 8க்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். பிறகு ஊரை பார்த்துக்கிட்டு, பிறகு ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டு காட்டுக்கு இந்த மிச்சம் 6 மாசத்துல என்ன வேலை தான் பார்ப்பியா? சும்மா உட்காந்து வெட்டியாக பொழுது போக்குறோம். வேற ஏதாவது வேலைக்கு போலாம்ல? வேறு வேலைக்கு போக வாய்ப்பே இல்லை. போனால் கருவேறக்கா போகலாம், அது கை கொலாடு இருக்கு, போக முடியும். சரி சரி. உங்களுக்கு உடம்புக்கு சரி வராது அந்த இது. மற்றவருக்கு போகணும். ஆ சரி. நமக்கு சரியா வராது. வெட்டியாக 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி. அந்த மாதிரி வெட்டி கொஞ்சம் இருப்பேன். 2 ஆடை மேய்க்க, தண்ணி வைக்க, பேச. அதுக்கு தான் போகிறது. ம் காலையிலே வரேன், 10 மணி வரைக்கும் ஆடு பார்ப்பேன். சரி. 10 மணி வரைக்கும் மேலே வேறு சாயங்காலம் வந்தாலும் போச்சு, வராட்டாலும் போச்சு. ம் வேறு பொம்பளை புள்ளி வந்து பார்க்குங்க. அதோட சாடி காட்டுலையே குடிச்சிட்டு கூத்தாடிட்டு செஞ்சாங்க. அப்படித்தான் காலத்தில் போயிட்டே இருக்கு. முக்கால்வாசி கோயிலுக்கு போகலான்னு போகலாம். ம் அந்த டயத்தில் போவீங்க. ஆனால் நீங்கள் பணச்சி வர டயத்தில் வந்து எதுவும் குடிக்கிறது அந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டியா? பிடிக்கவே மாட்டேன். வேறு கோடையில் நம்ம மற்ற வேலைக்கு போக முடியாது, போக முடியாதா? ம் போக முடியாதனால போகலை, இல்லைன்னா கோடையில் போகத்தான் செய்யும். ம் முன்னாடி நல்லா ரத்தோட்டமாக நல்லா இருந்துச்சு, காலு ஓடியாமல் கொள்ளாமல் வலி இல்லாமல் இருந்துச்சு. பனைத்து முடிய மூட்டை போடுவேன். சரி சரி. கறி மூட்டம். கறி மூட்டை போடுவேன். எனக்கு தேவைப்பட்ட ஆறுகளை வச்சு காடு கரையை வெட்டி எனக்கு தேவை போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ அதுக்கு வேலையே இல்லை, முடியல. அதனால் இந்த தொழிலோட பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டேன். சரி. இந்த டைலர்ஸ் வைக்காத. நான் இந்த பெரிய டைலர்ஸ் 10 அளவு பத்துறேன். ஆச்சி இப்போ தாத்தா வந்து பயனேறி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் எப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சாதான் கருப்பட்டி ஆகும். நம்ம தீயை போடுற பொறுத்து இருக்கு. தீயை போடுறத பொறுத்து இருக்கு. நல்லா தீயை போட்டால் 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ம் இப்போ சிரட்டையிலேருந்து அள்ளிப்பட்டி இல்லாச்சு, அது என்னது? சில ஒரு கப்பி முத்தும்பாங்க, மண்ணில் வந்து கொட்டமுத்து. அந்த ஆமனுக்கு விதை. சரி சரி சரி. அது எதுக்காண்டி போடுறது? கொஞ்சம் கவர்ல எண்ணெய் பாயில் ஊற்றலாம். சரி சரி சரி. பொங்க அதை போட்டோம்னா கொஞ்சம் அமர்ந்துக்கிடும். எண்ணெய் புதுசு இருக்குங்கள. ஆமாம் 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 ஆமாம். அதனால் நம்ம பாட்டில் திறந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம். அதனால் ஊற்றிக்கிட்டு
என்னாச்சு இப்போ என்ன சக்கரியில் என்ன கதை? நல்லா வேகம் போக்குன்னு வேகம். சரி சரி. நல்லா கொஞ்சம் லேட்டாக மிதந்துக்கிட்டே வரும். வேவாது போச்சல் கொடுத்துருங்க ரொட்டி. அந்த எண்ணெய் ஊற்றினோம்னா அவங்க சூட்டாக வந்துடும். அந்த எண்ணெய் ஊற்றினாலும்னா போச்சல் ஊற்றணும். இது வீடியோ எடுத்துக்கிட்டு ஆச்சு அண்டா வரைக்கிட்டீங்களாக்கும்? இறக்கியாச்சு. சரி. இனிமேல் என்ன செய்யணும்? வலிச்சு விட்டுட்டு இன்னும் சிரட்டை வைக்கணும். இன்னும் வேலை இருக்கு. சரி. அப்புறம் கட்டி போட்டு கட்டணும். பனீர் ஏற்றுறதோட முடிஞ்சு. அதெல்லாம் அதை காய்க்கணும், தட்டணும். ஆமாம். இன்னும் விறகு பார்க்கணும். என்ன செய்யணும்? ஆச்சு இப்போ என்ன செய்றியா? கிண்டுவான். சரி வைக்கணும், வச்சு ஊற்றணும், சிரட்டையில் ஊற்றணும். அப்புறம் சரி. எவ்வளோ நேரம் கிண்டணும் இதோ? இது ஒரு 10 வருஷம் கூட ஆகாது. 10 வருஷத்துக்குள்ள சுற்றி வச்சு. சரி சரி. சுத்த வைக்கிறதுன்னு என்னது? அந்த கரையில் காயும் கருப்பட்டி. சரி சரி. அந்த கருப்பட்டி பதத்துக்கு வர்றது. அந்த காஞ்ச உடனே சிரட்டையில் ஊற்றணும். சரி. இப்படி கிண்டாமல் நம்ம அப்படியே சட்டையில் ஊற்றினோம்னா அது கூப்பணியாகவே இருந்துக்கிடும். கருப்பட்டி ஆகாது. விழு விழுன்னு குப்பனியாகவே இருக்கும். சிரட்டையில் ஊற்றி எடுக்காது. சரி சரி சரி. பட்டு கிடங்க வராது. இப்படி கிண்டினா தான் அது நல்லா உரையும். சிலுக்குருத்தி நல்லா இருக்கும். சரி சரி. இந்த மாதிரி கருப்பட்டி வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா கீழே நம்மளோட நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நம்மகிட்ட கருப்பட்டி வாங்கிக்கோங்க.